நாங்கள் இங்கே மயில்மார்க் சம்பாரவ நிறுவனத்தினர் இங்கே குழுமி இருக்கோங்க. நாங்கள் ஒரு 60 வருஷமாக மயில்மார்க் சம்பாரவையை இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் 2வது 3வது தலைமுறையாக தயாரித்து இங்கே 4 மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டுருக்கோங்க. இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ரவிகாந்துங்கிறவன் வந்து ஒரு பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியாக ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தை அச்சத்தை உண்டு பண்ணிட்டானுங்க. அதற்கு அந்த வழக்கானது கடந்த 7ஆம் தேதி மாண்புமிகு நீதியரசர் முன்னால விசாரணைக்கு வந்து அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது. அதற்குண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க. மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர்கிட்ட அவன் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். நாங்கள் வந்து 60 வருஷத்தில் பாரம்பரியமான இயற்கையான முறையில் தயாரித்தது இந்த பரிசோதனை கூடத்தில் எங்களோட குவாலிட்டி ஜெனியன்னு ஹைகோர்ட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார்கள். ரவிகாந்துங்கிறவன் வந்து எங்களுடைய பொருளில் வேதியியல் பொருள்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டிருந்தாங்க. அது வந்து அந்த வேதியியல் பொருள்கள் எந்த இதுவுமே எங்களுடைய சம்பாராவையில் கலக்கவில்லைன்னு பாதுகாப்புத்துறை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. புகாரும் கொடுத்துருக்காங்க. காவல்துறை இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. சைபர் கிரைம்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சைபர் கிரைம் ஆய்வாளர் வந்து அருண் வந்து இன்னும் ஒரு 2 தினங்கள்ல வந்து அவன் மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவன் போலியான பணம் பறிக்கும் எண்ணத்துல தான் மெயின். எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோக்கத்துல தான் அந்த ரவிகாந்துங்கிறவ செயல்பட்டிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு. அது விசாரிக்கிறதுக்காக தான் சைபர் கிரைம்ல வர சொன்னது. அவன் வராம தலைமறைவாயிட்டாங்க. அது விசாரித்த பின்புதான் தெரிய வருங்க. அதுல 100% அப்படியா அந்த காரணமும் இருக்கலாம்ங்கிறது தான் எங்களோட இது. ஆமா சொல்லியிருக்கோம். சக போட்டியாளர் ஒருவனுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இதை வந்து ரவிகாந்த் பண்ணியிருக்கான். அவனுக்கு அவன் அந்த பணம் பறிக்கும் மோட்டிவும் அதையும் சேர்த்து வச்சு பண்றாங்கிறது எங்களுடைய எண்ணம். ஆமா சைபர் கிரைம்ல கொடுத்து வாட்ஸ்அப்ல அதுல ரிமூவ் பண்ண சொல்லி அது போலியான வீடியோங்கிறதுனால ரிமூவ் பண்ண சொல்லி நாங்க சட்டப்படி நடவடிக்கை. ஆமாங்க 100% அதுதாங்க இயற்கையான முறையில சம்பாரவாய் கோதுமையை கிளீன் பண்றோம், உடைக்கிறோம், ரவையாக்குறோம், விற்கிறோம், அவ்வளவுதான். இதுல எந்த இடத்துல அதிகாரி எந்த அதிகாரின்னு சொல்லவே அதிகாரிகள் அது வந்து அவங்க வாங்கி அந்த பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க. வேதியியல் கலந்திருக்குங்கிறது கவர்மெண்ட் நார்ம்ஸ் அளவுக்கு அதுல வந்து அந்த அவங்க கலப்படம் கிடையாது. அந்த அளவு அந்த இயற்கை நச்சு இயற்கை கழிவுகள் வந்து அந்த அளவு இருக்கலாங்கிறத வந்து அவங்க அதிகப்படுத்தி கேட்டு வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு திராட்சை பழத்து மேல தெரிவிக்கப்படுற மருந்துடைய அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோலுக்கு மேல போகும்போது அது விஷத்தன்மையா மாறும். நம்ம திராட்சையெல்லாம் வாங்கி அப்படியே டைரக்டா வந்து வெறும் கழுவி சாப்பிட்றோம் இல்லையா? இது வந்து செடியில் அடிக்கக்கூடிய வயல் அடிக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோடைய ரெசிடியல் கழிவு. அந்த ரெசிடியலுடைய தாக்குதல் வந்து நெல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவு தான் வந்து இவர் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுகோலை தப்பான முறையில கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்குண்டான ஆடியோ எங்ககிட்ட இருக்குது. அவர்
எப்படி எப்படி ஆமா அவரை வர கடந்த சொல்லி 24ஆம் தேதி வந்து அவங்களை வந்து ஆஜர்படுத்த சொல்லி சம்மன் வச்சிருந்தாங்க. அவர் வந்தாரு, வந்து 2 ஸ்டேஷன் கடைவீதி B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு, கமிஷனர் ஆபீஸ் சைபர் கிரைமுக்கு வந்தாரு. ஆனா வந்த இடத்துல வந்தாரா இல்லையாங்கிறதே தெரியல. அவரோட வக்கீல் மட்டும் வந்தாரு. வந்துட்டு அவங்க வந்து போன் சுவிட்ச் ஆஃப் போன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் தலைவர் பண்ணிட்டு அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு வக்கீலும் கிளம்பி போயிட்டாரு. கோர்ட்ல இந்த மாதிரி ஆர்டர் சொல்லுங்க. கோர்ட்ல வந்து எங்களை தேர்ட் ரெஸ்பாண்டண்டா போட்டிருக்காங்க மிஸ்டர் பொன்முருகன் தால் மில்லுக்கு. பொன்முருகன் தால் மில்லோட ஆய்வறிக்கப்படி அவங்க வந்து கிளீன்டு ஹேண்ட்ஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது வந்து சீனியர் கவுன்சில் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவன் அப்பியர் ஆனதுல வந்து சேம் அட்ரஸ்ல ரிப்பீட்டடாக போட்டு அது அட்ரஸ் போலியான அட்ரஸ்ன்னு தெரிய வந்து இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறது இந்த வழக்குக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு, நீதி சக்கரவர்த்தி கொடுத்திருக்கிறாரு. டிஸ்போஸ் பண்ணி ஹைகோர்ட் ஆர்டர் ஹைகோர்ட்ல டிஸ்போஸ் பண்ணி இதை வச்சுதான் நாங்க வந்து கோவை மாநகர காவல் ஆணையர் எஃப்ஐஆர் போட சொல்லி போட FIR சொல்லி போட இது சொல்லி பண்ணோம். சமூக வலைதளங்களை பதிவு பண்ண பிறகு வியாபாரம் பாதிப்பு கண்டிப்பா நிறைய பாதிச்சிருச்சு. ஆனா அதுல வாடிக்கையாளர்கள் வந்து எங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அந்த கேள்விகளோட கம்மியா இருக்கு. எங்களோட தயாரிப்புகளையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது உண்மையா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இதை நம்பல. மக்கள் அதை நம்பாம மக்களுக்கு எங்களுக்கு தெரியும், 60 வருஷமா எங்களுக்கு தெரியும். வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரி விளக்கங்கள் நீங்க கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு போலியான வீடியோ, தனிப்பட்ட நபர் ஜோடிக்கப்பட்ட வழக்கு, ஒரு போலியான வீடியோங்கிறத அவங்களுக்கு நிரூபித்து நம்ம அந்த காவல்துறை ஆணையரையும் ஹைகோர்ட்டோட ஆர்டரையும் காமிக்கிறோம். அவங்க அதை ஏற்றுக்கொள்ள. சார், நிறைய நிறுவனம் பயன்படுத்தி தயாரிப்பு இருக்கு. ஆமா. குறிப்பா உங்களை தயார் இது பண்றதுக்கு என்ன காரணம்? இதற்கு முழுமையான காரணம் என்னன்னா, நாங்க தான் இந்த சம்பாரவையோட 90% 90% நாங்க வச்சிருக்கோம். மீதி அத்தனை மில்லுமே அந்த 10% தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மை அது நிறைய இருக்குது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணாரு? ரவிகாந்த்ங்கிறவர் இல்லை, ஃபோன் பண்ணலை, உங்களுக்கு டைரக்டா எது கான்டாக்ட் நாங்க அவரை பார்க்கணும்னு முயற்சித்தோம், அன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு. கடைவீதி தமிழக வியாபாரி சம்மேளனத்தினுடைய தலைவர் என்ற முறையில் கேஎல்மணி என்ற முறையில் எங்களுடைய மெம்பராகத்தான் ரயில் மார்க்கை சம்பார நிறுவன இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு பாரம்பரியமாக ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ காழ்ப்புணர்ச்சியோட இந்த நிறுவனத்தினுடைய பெயர் கெடுக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை உண்டு பண்ணியிருக்கார்கள். இது வந்து அரசாங்கத்து மட்டுமல்ல, நாங்கள் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கோவை மாவட்டத்தில் 7000 கடை இருக்கு. மாவட்டத்தில் தமிழக வியாபார சங்கம் 7000 கடையை வைத்திருக்கிறோம். எந்த கடையில் சாப்பிட்டு ஒரு யார் இடத்துல உயிர் சேதம் ஏற்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்ததே இல்லை. அப்பேற்பட்ட பொருள் இன்றைக்கு ஏதோ விஷமிகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் பல விதமான செய்திகள் மூலமாகவும் இவர்களுடைய செம்பாரவியை அழிக்க வேணாம் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கார்கள். நாங்கள் தமிழக வியாபாரி சம்மேளனம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறையில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். நல்லொரு நிறுவனத்தை வந்து கெடுத்துவதற்கு யாரும் நினைத்தாலும் யாராலும் முடியாது. நீங்க இன்னைக்கு சேனல் நல்லா வந்திருக்கீங்க, அந்த நிறுவனத்தை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. செம்பாரவா என்றாலே மயில் மார்க்கு தான். அந்த செம்பாரவை யூஸ் பண்ணி இன்னைக்கு யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏதோ உள்நோக்கத்துக்காக இந்த வியாபாரத்தை கெடுத்த வேணும், இவங்க வியாபாரத்தை அழிக்க வேணும் என்று நினைக்கிறார்கள். தமிழக வியாபாரி சம்மேளனத்தை பொறுத்த மட்டில் வியாபாரிகளை ஊக்குவிக்கிறது தான் எங்களோட கடமை. மக்களுக்கு வந்து நல்ல பொருளை நாங்கள் கொடுக்கணும். அரசாங்கம் என்ன விதிமுறை இருக்கானா அந்த விதிமுறைப்படி தான் நாங்கள் பொருள் விற்று கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சேனல் வந்து இது வந்து விளம்பரம் மட்டுமல்ல, இது வந்து தவறான செய்தி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுட்டா கோர்ட்லேருந்து இதனுடைய நகலெல்லாம் வாங்கியிருக்கார்கள். நாங்கள் வந்து உக்கடம் காவல் நிலையம் முருகேசன் ஏசி அவர்களை நேரில் சந்தித்து பேசணும். அவள் சொன்ன அப்புறம் கிரைமில் நாங்கள் போய் பேசணும்.
அவங்க சொல்ல நல்ல நிறுவனங்க, எங்கே போனாலும் நல்ல ஒரு மரியாதை இருக்கு, அருமையான நிறுவனம். இது யாரு செஞ்சிருக்காங்களா, இதுக்கு யாரு உடந்தையா இருக்காங்களா, கண்டிப்பா நாங்க அவங்கள பிடித்தது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இன்றைக்கு வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், சேனல் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்கலாம், இருக்கும்போதே அடுத்த நாள் வந்து என்ன சொல்ற, அந்த அந்த நபர் வந்து இறந்து விட்டார்கள். இப்படி வதந்திகளே பூரா பரப்புற வாட்ஸ்அப். இது யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்க போயிட்டு இருக்காங்க. சேனல் கூட நல்ல செய்தி தான் சேனல் பொறுத்த அளவுக்கு நீங்க போடுறீங்க. வாட்ஸ்அப் அப்படி இல்லை, அது மோசமான செய்திகளை நீ பரப்பி கொண்டு இருக்கார்கள். ஏன்னா யாரும் நினைத்தாலும் மயில் மார்க் என்ற நிறுவனத்தை, அவங்களுடைய செம்பாரவ நிறுவனத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த வியாபாரம் கிட்டத்தட்ட 60 வருடம் இருக்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 200 வருடமானாலும் அவர் அழிக்க முடியாது. அருமையான நபர்கள் 2 பேரும் வந்து பக்கமா இருக்காரு, அருமையான நபர்கள். எங்களுக்கு எல்லாம் பக்கபலமா இருக்கும், சம்மேளனத்திலும் பக்கபலமா இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த செய்தி வந்து நல்ல மக்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி நல்ல போடணும்னு எங்களோட ஆசைங்கண்ணா. தனியார் ஆய்வக ஒருத்தர் தான் இதுக்கு வந்து மெயினா நிற்கிறாரு. இன்னைக்கு நீ செய்தியெல்லாம் வந்து காலையிலேயே பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க, டிவி செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் நபர் இன்னைக்கு வந்து நேற்றுக்கு எழுந்த பிரச்சனையா இருக்கான். அதே மாதிரி வந்து இவர் வந்து இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வாங்கலாம், 5 கோடி வாங்கலாம் அப்படி திட்டத்தோட வந்து இன்னைக்கு வந்து உள்ள வந்திருக்கிறார்கள். ஆனா இவரை பொறுத்தளவுக்கு நாங்க பேச்சுவார்த்தைன்றது கிடையாது. சட்டம் என்றால் அந்த சட்டத்திலே எப்படி இருக்கானா சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும். அதில் நாங்கள் உறுதியா இருக்கோம். சங்கம் என்றது இன்னைக்கு வந்து கோவை மாவட்டத்திலே வலுவான சங்கம் தான் தமிழக வியாபாரி சம்மேளனம். அதனால வந்து நீங்க சேனல் மூலமாக இந்த செய்தியை மக்களிடம் சொல்லி, செம்பாறையில் எந்த விதமான கலப்படம் கிடையாது, நல்ல பொருள் என்றது நீங்களும் இந்த பேக்கெட்டை வாங்கி உங்க வீட்டில் சமைச்சு உறுதிப்படுத்தின பிறகு இந்த சேனலில் வந்து வெளியிட வேண்டும் சொல்லி என்னுடைய வாழ்த்துடைய முடிக்கிறோம்.